ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ். இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 23. என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ளவுஸ் எப்படி ஆரி ஒர்க்கு போடணும் அப்படிங்கிறது தான் சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். வாங்க கிளாஸில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பேக் நெக் மாதிரி ஒரு சாம்பிளுக்கு சின்னதாக ஒயிட் கிளாத்தில் வரைஞ்சிருக்கேன். பின்னாடிக்கு ஃபஸ்ட்டு ஆரி செயின் ஸ்டிச் போடணும். ஜரி த்ரெட்டில் எப்பயும் போல் பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம போட்டிருக்க லைனுக்கு மேலேயே தான் ஸ்டிச்சஸ் போடணும். லைனை விட்டு தள்ளி போயிடக்கூடாது. லைன் மேலேயேவும் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. ஒரு ப்ளவுஸுக்கு குறைஞ்சது 3 லைனாவது செயின் ஸ்டிச் நம்ம கொடுக்கணும். 3 லைன் கொடுத்தாலே நம்ம அடித்து திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் 3 லைன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்பயும் போல் தான் ஒரு லைனுக்கு 2வது லைனுக்கு நடுவில் கேப் இருக்கக்கூடாது. நெருக்கமாக போடணும். 3 லைனும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லோரும் என்ன கேட்டிங்கன்னா, எண்ணாட் போட்டால் அந்த லூப் எனக்கு மேலேயே நிற்கிது, அதை என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்க. இப்போ பாருங்கள், எண்ணாட் நான் எப்பயும் போல் போட்டு மறுபடியும் அந்த லூப்புக்குள்ளே விட்டு மறுபடியும் இன்னொருக்க எண்ணாட் போட்டால் மறுபடியும் அது உள்ளே போயிடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நெக்ஸ்ட்டு 1 mm பீடு நான் போடுறேன். நான் இது சாம்பிளுக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறதுனால சிம்பிளாக நான் ஒரு டிசைன் சூஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன டிசைன் சூஸ் பண்ணிங்களோ அதை இதே மாதிரி சாம்பிளுக்கு போட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன தையல் வருதோ எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுங்க. பேசிக் இது தான், அதாவது 3 லைன் ஜரி போட்டுட்டு ஆரம்பிக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு லைன் 1 mm போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டோன் செயின் நான் ஒட்ட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கழுத்தோட மேல்புறம் ஒரு 1/4 இன்ச் விட்டு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. 2 சைடும் ஒரு 1/4 இன்ச் புள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எதனால அப்படின்னோம்னா, நம்ம ஸ்டோன் செயின் கட் பண்ணோம்னா அந்த கட் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். இது துணி உரசும் போது அந்த இடத்துல டேமேஜ் அதிகமாக ஆகும். அதனால் அதை தவிர்க்கிறதுக்காண்டி தான் ஒரு 1/4 இன்ச் நம்ம விட்டு இது பண்ணணும். விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் கைக்கும் நம்ம ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணோம்னா இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். சைடில் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல 1/4 இன்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுட்டே ஒட்டுங்க. அப்போ தான் துணி ரொம்ப டேமேஜ் ஆகாது உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த லைனில் மீதான் பேலன்ஸ் இருக்க இந்த இடத்த நான் நார்மல் 1 mm பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்டோன் செயினை ஒட்டியே தையல் எடுத்து நம்ம எப்பயும் போல் பீடு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம லைன் நிறையா போடுவோம். அது ஒவ்வொரு டிசைனை பொறுத்து ப்ளவுஸை பொறுத்து மாறுபடும். அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு லைன், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் முடித்த உடனே ஒவ்வொரு லைனுக்குமே நீங்கள் எண்ணாட் போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லது. 1 mm எப்பயும் போல் 2 பீடாகவே கொடுத்துட்டே வாங்க. அதிகமாக கொடுக்காதீங்க. கிளாஸஸ் இது வரைக்கும் எல்லாருமே சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. ஹிப் பெல்ட் எல்லாருமே போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி ப்ளவுஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ளவுஸ் ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஸ்டிச் கொடுக்குறத கிளாஸில் போடுறதையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணி டெய்லி கிளாஸஸை டெய்லி ஃபினிஷ் பண்ணிடுங்க. நம்ம 2 பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணல தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும் நமக்கு. இந்த பக்கமும் அந்த ஸ்டோன் செயின் பக்கத்தில் இருக்க கேப்பையும் நம்ம இதே 1 mm பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த லைனை முடிச்சுட்டு மறுபடியும் எண்ணாட் போட்டுட்டு அந்த ஸ்டோன் செயின் உள்ள கேப்பையும் ஃபில் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இதை மேலேருந்து நம்ம கொண்டு வரலாம், கீழேருந்து நம்ம கொண்டு வரலாம். அது நம்மளோட விருப்பம்தான். பாசி மேலேருந்து ஸ்டிச் பண்ணி ஸ்டோன் செயினை ஒட்டி எண்ணாட் போடலாம். இல்லைன்னா கீழேருந்து மேலே போய் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் புட்டாஸ் போட போகிறேன். புட்டாஸுங்கிறது இது அரும்பு மாதிரி வரும் கார்னரில். இப்போ பாருங்கள், நான் அந்த 2 லைனுக்கு கேப்பில் இருந்து நூல் எடுத்திருக்கேன்.
நீங்கள் எடுக்கும்போது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக எடுத்து நம்ம ஒட்டி போட்டும் கொண்டு வரலாம். நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா எத்தனை பாசி வருதோ அதை கவுண்ட் பண்ணி அதுக்கு தக்கன அந்த அரும்பு போடுறேன். ஒன்று இப்போ 2 பாசி 4 பாசி நீங்கள் கேப் விட்டும் போடலாம். இல்லைன்னா டேப் வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு புள்ளி வச்சு அந்த புள்ளிலையும் இதே மாதிரி அரும்பு மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக எண்ணாட்டு போட்டு எடுத்துக்கிறேன் நான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ப்ளவுஸு நீட்டாக ஃபினிஷ் ஆகும், உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சைடுமே சுற்றி அந்த பாசி கவுண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம டேப் வச்சு 1/4 இன்ச்சுக்கு புள்ளி வச்சுக்கலாம், 1/2 இன்ச்சுக்கு புள்ளி வச்சுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கேப்புக்கு இந்த அரும்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த வளைவுகளெல்லாம் வரும்போது கொஞ்சம் அதை வந்து சாய்வாக கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த கேப் வந்து ஒன்று போல் ஃபில் ஆயிரும். இந்த மாதிரி உங்கள் டிசைனில் என்னென்ன வருதோ போடுங்க. அதில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உடனே உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். அது மாதிரி கைக்கு செக்குடு பேட்டர்னு இல்லை ஸ்கேலப் டிசைன் இந்த மாதிரி நிறையா சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் எப்படிலாம் போடணும், எப்படிலாம் ட்ரேஸ் பண்ணணுங்கிற மெத்தடை வர்ற வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் மாடல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இதை சொல்லியிருக்கேன். இப்போ பேக் சைடு புட்டா வைக்க போகிறோம். இப்போ வைக்கல பாருங்கள், நான் அந்த போட்டிருக்கேன் பார்த்திங்களா, பின்னாடி அந்த டாட் வர்ற கேப்பில் அந்த புள்ளி வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து அந்த டாட்டை ஃபஸ்ட்டே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். புட்டாஸ் போடையில் எப்போயுமே ஒவ்வொன்றுக்குமே பேக் ஸ்டிச் போட்டு தான் ஆரம்பிக்கணும். நான் ஒரு சிம்பிளாக ஒரு சிங்கிள் பீடு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு புட்டாஸும் போட்டு நூலை கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே டைரெக்டாக நூலை அடுத்த புள்ளிக்கு கொண்டு வந்துடலாம். அதாவது அடுத்த இடத்துல மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு நம்ம வந்து கொண்டு வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி போட்டு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான கிளாஸ் அவ்வளோதான். சாம்பிளுக்கு ஒரு ப்ளவுஸில் எப்படி ஆரி ஒர்க் போடணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் சூஸ் பண்ண மாடலுக்கு என்ன ஒர்க் வருமோ அதை போட்டு குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். இதே மாதிரி பின்னாடி புட்டாஸ் வைக்கிறது இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பேக் சைடு வந்து ப்ளவுஸு இப்படி தான் ஃபினிஷ் பண்ணோம். கடைசியாக மட்டும் ஒரு 2 தடவை எண்ணாட் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தடவை எண்ணாட் போடுறதுல இன்னொரு தடவை மறுபடியும் கவுத்தி விட்டு எண்ணாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஹேங்கிங்க்கு வந்து இந்த மாதிரி நடுவில் தான், ப்ளவுஸுக்கு நடுவில் தான் நம்ம மார்க் பண்ணணும். அதே மாதிரி நம்ம எப்போயுமே ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் நெக் போட்டுட்டு தான் பேக் நெக்கும் போடணும். அதுக்கடுத்து தான் கை வந்து போடணும். கை வந்து நான் எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.